Students, welcome to your English class. This is your English class. Today we are going to see the continuation of the first prose, His First Light. It is written by Liam O'Flaherty. நம்ம நேத்து பார்த்ததோட continuation இன்னைக்கு பார்க்கலாமா? Shall we recall the previous part? ஏற்கனவே பார்த்தது just ஒரு recall பண்ணிக்கலாம் இல்லையா? So this young seagull அது தன்னோட ஃபேமிலியோட தன்னோட ஃபாதர் மதர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் ஒரு யங்கர் சிஸ்டரோட ஒரு லெட்ஜில் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதனோட பிரதர்ஸ் யங்கர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி பறந்துட்டாங்க. ஆனால் இது மட்டும் பறக்கலை. ஸோ அது எவ்வளவோ பறக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அதுக்கு என்ன கிடையாது, தைரியம் இல்லை, பயந்துக்கிட்டு அது பறக்கவே இல்லை. ஸோ அதனுடைய அப்பா அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க, திட்டுறாங்க அண்ட் த்ரெட்டனிங் பயமுறுத்தவும் சொல்கிறாங்க. நீ உனக்கு சாப்பாடு கிடைக்காது, நீ பறக்கலைனா அப்படின்னா அதை பயமுறுத்தவும் செய்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை அந்த லெட்ஜ்லேயே விட்டுட்டு அவங்க எல்லாரும் பறந்து போயிடுறாங்க. 24 hours ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த யங் சீகல் பறக்காமல் அந்த லெட்ஜ்லேயே அப்படியே இருக்குது. அண்ட் அது என்ன பண்ணவும் இல்லை அப்படின்னா சாப்பிடவும் இல்லை. அதுக்கு ரொம்ப பசிக்குது. உடனே அது அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தேடுது சாப்பிட்றதுக்கு. ஸோ எதுவுமே கிடைக்கல. ஒரு ட்ரைட் பீஸ், ஒரு காஞ்சு போன ஒரு மேக்ரலோட டெயில் வால் பகுதி மட்டும் கிடைக்குது. அண்ட் ஒரு கொஞ்சம் எக்ஷெல்ஸ் காஞ்சு போன முட்டையோட ஓடுகள் தான் கிடைக்குது. அதுதான் அதுக்கு சாப்பிடவே கிடைக்குது. ஸோ உடனே இந்த யங் சீகல் என்ன பண்ணுது, அதை கொத்தி கொத்தி சாப்பிடுது. அண்ட் அங்கேயும் எங்கேயும் அந்த லெட்ஜில் முன்னாடி பின்னாடி போய் அவனுடைய ஃபேமிலியில் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குது. ஸோ அதுக்கு அவருடைய ஃபேமிலி கிட்ட போகணும், அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணியே ஆகணும், அந்த லெட்ஜில் இருந்து அந்த டீப் சைடு ரொம்ப ஆழமான பகுதி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிக்கு போகணும்னா கண்டிப்பாக அது பறந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் அந்த யங் சீகல் இப்போ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த யங் சீகல் என்ன பண்ணுச்சு, அது பறந்ததா அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, டேக் யுவர் புக், ஓப்பன் இட் ஆன் பேஜ் நம்பர் 3. And before that we will see the glossary words. நம்ம அதுக்கு முன்னாடி glossary-ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பார்த்தோம்னா take the page number 5. ஸோ நேற்று நம்ம precipice வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, preening. Preening means cleaning feathers with beak. அதாவது beak அந்த பறவையோட அழகை வச்சு அது க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் preening, cleaning. நெக்ஸ்ட்டு wet. Wet means to sharpen, sharp பண்றது. Plaintively, sadly, calling in a sad way. So plaintively means sadly, சோகமாக இருக்கிறது. Swoop, to move very quickly and easily through the air. ஸோ ரொம்ப வேகமாக ரொம்ப ஈஸியாக காற்றில் பறக்கிறது தான் ஸ்வூப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் பறக்கும். ஸோ டு மூவ் குவிக்லி. Beckoning means making a gesture with the hand or head to encourage someone to approach or follow. இப்போ நம்ம யாரையாவது ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் ஜெஸ்டர்ஸ் மீன்ஸ் ஹேண்ட், கையாலேயோ இல்லை தலையாலேயோ அவங்களுக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஜெஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் beckoning. Okay, underline these words. It is very easy to read. Okay, let's move on to the page number 3. So precipice-ல இது நின்னுட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. ஸோ அதுக்கு ஒரே ஒரு வழி, அது அவங்க அப்பா அம்மா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது நார்த்னா வடக்கு பகுதியை பார்த்து தான் அந்த கிளிஃப் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட தான் அது போயே ஆகணும். ஆனால் அது அங்கேயும் எங்கேயும் நடந்து போக முடியுமா, இந்த சைடு தான் போகணும், அதனால நடந்து போக முடியுமானா கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக பறந்தே ஆகணும். பிகாஸ் அந்த இடத்துல இந்த ப்ரெசிபைஸ் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப ஆழமான அந்த ஸ்டீப் கிளிஃப் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கீழே கடல், அது பின்னாடி ரொம்ப தூரத்தில் இருக்குது.
He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still, they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was லுக்கிங் அட் ஹிம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பைய ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த லெட்ஜோட எட்ஜுக்கு போய் அது என்ன பண்ணுது, ஒரு காலை மட்டும் நிற்குது, இன்னொரு காலை அதனோட விங்ஸ்குள்ளே மறைச்சி வச்சுட்டு தூங்குற மாதிரி அது நடிக்குது. ஸோ நடித்தாலும் அப்பப்போ கண்ணை திறந்து அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குது. அதனோட 2 பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, அந்த சமவெளவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் டோசிங் தூங்கி உள்ள தலையை தண்ணிக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவனுடைய ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ப்ரீனிங். அண்டர்லைன் த வேர்ட் ப்ரீனிங். ப்ரீனிங் மீன்ஸ் பார்த்தோம் கிளீனிங். அவனுடைய ஃபாதர் ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணுறாரு. அவருடைய மதர் மட்டும்தான் இந்த யங் சீகளை பார்த்துட்டே இருக்காங்க என்ன பண்ணுது அப்படின்னு. பிகாஸ் அவங்க மதர் இல்லையா. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஸோ அவங்க மதர் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க மதர் எங்கே நிற்கிறாங்கன்னா அந்த பிளாட்டியூனா சமவெளியை தான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹம்னா வேற ஒன்றும் கிடையாது. ஹம்ப்னா ஒட்டகத்துக்கு முதுகில் இருக்குல்லையே, அதுக்கு பேர் தான் ஹம்ப். அதே மாதிரி அந்த சமமான இருக்கிற இடத்துல ஒரு சின்ன மேடு இருக்குது, அதில் நின்று அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்து தன்னோட ஃபீட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதனோட பீக்கில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேர்ட்ஸ் என்ன பண்ணணும், அது பீக்கை ஷார்ப் பண்ணும், ஏதாவது கல்லில் தேய்ச்சி அந்த மாதிரி ஷார்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபுட்டோட இதை பார்த்த உடனே இந்த யங் சீகளுக்கு என்ன ஆயிடுது, பைத்தியமே பிடிச்சது. பிகாஸ் ஹி ஸ்டாப், ரொம்ப பசியில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடணும், அம்மா இப்போ கடிச்சு திங்கிற மாதிரி நம்மளும் திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் என்ன பண்ணுது, அதனுடைய பீக்கை வெட். அண்டர்லைன் இந்த வேர்ட் வெட். வெட்னா ஷார்ப் பண்ணுது. உடனே இது என்ன பண்ணுது, ஹி அட்டர்ட் லோ கேக்கிள். கேக்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கேக்கிள்ங்கிறது க்ரை ஆஃப் அ பேர்ட். உடனே கத்துது. அதை பார்த்த உடனே அவங்க மதரும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அதே மாதிரி சவுண்ட் கொடுத்து ரிப்ளை பண்ணுறாங்க. Next, let's move on to the page number 4. Ha, 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 he cried, begging her to bring him over some food. Ha, loo, ah, she screamed back mockingly. But he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. உடனே இந்த சீகள் உடனே என்ன பண்ணுது, ஹா ஹா ஹான்னு கத்துது. கத்துனோடனே அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு மேலே வராங்க. அதை பார்த்து தான் அது சந்தோஷத்தில் கத்துது. ஸோ அதே மாதிரி அதனுடைய மதரும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க கத்தி. உடனே இருந்தாலும் அது கத்துறதுல ஒரு பிளைன்டிவ்லி இந்த வேர்ட் பிளைன்டிவ்னா சோகத்தோட கத்துது. கொஞ்ச நேரத்துலேயே அது என்ன பண்ணுது, ஹி அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம், பயங்கர சந்தோஷத்தில் கத்துது. ஏன்னா அதனோட மதர் அதுக்காக ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு அதுக்கிட்ட வர்றாங்க அப்படின்ட்டு அது பயங்கரமாக கத்துது. அதுவும் ரொம்ப வேகமாக ரொம்ப ஆர்வத்தோட என்ன பண்ணுது, அதனுடைய காலை அந்த பாறையில் டப்புன்னு அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது. அவங்க அம்மா இப்போ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க கீழே இறங்கலை. அதனோட காலில் அந்த ஃபுட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது பக்கத்தில் வந்துட்டாங்க. அதனோட பீக்னா பறவையோட அந்த அழகு தான். ஸோ அது பக்கத்தில் வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். He waited a moment in surprise, wondering why she did not come nearer.
And then maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. உடனே அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சந்தோஷத்துல இது துள்ளி குதிச்சு அந்த ஃபுட்டை பிடிக்க போகுது. ஆனால் ஃபார் சர்ப்ரைசிங்லி அவங்க அம்மா பக்கத்தில் வரவே இல்லை. எதுக்கு இப்போ இருந்த பசி கொடுமையில் அது தெரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா தான் தெரியுது அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக அது டைவ் பண்ணிருச்சு. பண்ணி பயங்கரமாக கத்துது. பிகாஸ் அது என்ன பண்ணிருச்சு, அந்த லெஜ்ஜில் இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு, கீழே தரையில் விழப்போகுது. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்வூப்டு, அண்டர்லைன் த வேர்ட் ஸ்வூப். ஸ்வூப்னா மூவ் வெரி குவிக்லி இன் த ஏர், வேகமாக மேலே பறந்து போயிட்டாங்க. ஆனால் இது பறக்க முடியாமல் கீழே தலை குப்புற விழுறதுக்காக கீழே போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அதனோட ஒரு சவுண்ட் கேட்குது, ஸ்விஸ் சவுண்ட்ஸ், அதாவது இறகுகள் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அதுக்கு ஒரே ஆச்சரியம், யார் பறக்கிறா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers. Then, under his stomach and against his wings, he could feel the tips of his wings cutting through the air. ஸோ ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, ஏதோ பயங்கரமாக நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அதனுடைய ஹார்ட்டே நின்று போகிற மாதிரி அது அப்படியே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் நமக்கு எதுவுமே கேட்காது, அதுக்கு எதுவுமே கேட்கல. அண்ட் சடனாக அதுக்கு அது விங்ஸ் அடிக்கிற சத்தம் மட்டும் கேட்குது. திடீர்னு பார்த்தா அதனுடைய விங்ஸ் வெளியில் பறக்க ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரே சந்தோஷம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கு நம்மளா பறக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஆச்சரியத்தில் இருக்குது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. So இப்போ அது கீழே விழல, மேலே 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 பறந்துட்டே இருக்கு. இனிமே அது கீழே விழ போறதும் இல்லை. He was soaring. Soars அப்படின்னா flying ஹை, உயர ரொம்ப உயரத்தில் பறக்கிறது தான் சோரிங். மேலே பறந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதுக்கு பயமே இல்லை, கொஞ்சம் அது டிசி, கொஞ்சம் சோர்வாக இருக்குது, ஏன்னா சாப்பிடல இல்லையா. இருந்தாலும் அது பறந்த சந்தோஷத்தில் அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணி அடித்து அது மேலே மேலே பறந்துட்டே இருக்கு. He uttered a delightful scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ha 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 hallelujah. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. So அதுக்கு சந்தோஷம், டிலைட்ஃபுல், இருக்கிற பயங்கர சந்தோஷத்தில் கத்துது, பயங்கரமாக கத்திக்கிட்டே பறக்குது. இதை பார்த்து அவங்க அம்மாவும் அது பின்னாடியே பறந்துட்டு பயங்கரமாக அவங்களும் அதை என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதோட ஃபாதர், அதனுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரும் அதை சுற்றி பறக்கிறாங்க, டைவ் பண்ணுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. ஸோ இப்போ அதுக்கு எது ஞாபகம் இல்லை, நமக்கு பறக்க தெரியாதுங்கிற விஷயமே அதுக்கு ஞாபகம் இல்லை. அது வேற ரொம்ப சந்தோஷத்தில் பறந்துட்டு இருக்கு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He was a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no farther. ஸோ இப்போ அது பறந்து கடைசியில் அந்த கடலுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ அது எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஓஷனை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. அது ஒரு பெரிய வாஸ்ட் அப்படின்னா பிக், ரொம்ப பெருசு தான் வாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய சி அதனோட பினித்னா சைடில் இருக்குது. ஸோ இப்போ அதை என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது. அதனுடைய பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் எல்லாரும் அதை சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே அதை என்ன பண்ணுறாங்க, பெக்கானிங்னா ஜெஸ்டர்ஸ், சந்தோஷமாக அவங்க ஹெட் ஜெஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அதை பாராட்டுறாங்க. இப்போ அதனுடைய கால்கள் கடல் அலையில் வரக்கூடிய தண்ணியில் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது. என்ன பண்ண, ஆனால் இப்போ அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்னா பசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ அது மேலே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, பறக்குது, தண்ணியில் குதிக்குது, டைவ் பண்ணுது. அதனோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. ஸோ உடனே அது தண்ணியில் ஆடுது, ஓடுது, குதிக்குது, மிதக்குது, எல்லாம் பண்ணுது. அவருடைய ஃபேமிலியும் அதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அது ஸ்க்ரீம் கத்துறாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய டாக் ஃபிஷ்ஷோட ஸ்க்ராப்ஸ், டாக் ஃபிஷ்ஷோட அந்த பிஞ்சு போன மீன் துகள்களை அதுக்கு சாப்பாடாக கொடுக்குறாங்க. அது ரொம்ப பசியாக இருந்ததுனால அதை வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அட் லாஸ்ட் ஹி மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். கடைசியாக அந்த யங் சீகல் தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் முதல் தடவை பறந்தும் முடிச்சிருச்சு. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ ஃப்ரம் த ஸ்டோரி, இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கிறது, டேக் ரிஸ்க் அட் எனி காஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ எந்த ஒரு நிலையிலையும் உங்களோட லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கணும். எடுத்தால் தான் யூ வில் வின், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் அ மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஃபார் யூ. உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் தான். பிகாஸ் வி ஆர் இன் த 10th ஸ்டாண்டர்ட், நம்ம கிளாஸ் 10ல் இருக்கோம். ஸோ நமக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு ஐ ஹோப் தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see you all in the next class. Thank you. Bye bye.